வணக்கம் நண்பர்களே. மாயா சின்ன சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. புவனேஸ்வரியின் ஆட்டத்திற்கு முடிவு கட்டிய நம்ம ரகுராம் ஒரு விஷத்தை நம்ம புவனேஸ்வரிக்கு அனுப்பி வச்சு புவனேஸ்வரி அதை சாப்பிட வச்சு புவனேஸ்வரியை ஓட விடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம ராஜமாணிக்கம் கதிரை பேரனா ஏற்று நம்ம கதிர் வச்சுருந்த உணவை காக்காவாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த பாட்டி சொல்கிறாங்க, ரகுராமோட அம்மா பேரனாட்டு கதிரை தான் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு கதிரை இந்த வீட்டு பேரன்தான் அப்படின்னு ஏற்றுக்கிடாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க. நம்ம புவனேஸ்வரி நம்ம கதிருக்கு மாங்கல்ய வரி இதெல்லாம் ஒன்றுமே போடக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் கதிர் அந்த தேரை இழுத்து கொண்டு போகிறாங்க. நம்ம பத்மா பார்வதிக்கு சூழ்ச்சி ஒரு உரலை கொண்டு போய் அந்த தேரில் கட்டி வச்சு இழுத்துக்கிட மாட்டான் இந்த கதிர் அப்படின்னு எல்லாம் செய்கிறாங்க. எல்லாத்தையும் முறியடித்து நம்ம முருகரே கதிரை அப்படி தாங்கி தாங்குறது மாதிரி கொண்டு விட்டுரு நம்ம பத்மா பார்வதிக்கு நெத்தியடி கொடுத்துருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி. இந்த புவனேஸ்வரிக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நம்ம ரகுராம் கரெக்டாக புவனேஸ்வரி வீட்டில் அவங்க குடிக்க வச்சுருந்த இது பொருளை ஒரு விஷத்தை தூக்கி போட்டு விட்டுறாங்க. அது தெரியாமல் நம்ம புவனேஸ்வரி குடிச்சிக்கிட்டு அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வெளியே பரா அடிக்காங்க. இதை பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம எப்படியும் இன்னையோடி முடிய போகிறோம் அப்படின்னு புவனேஸ்வரி மரண கட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜமாணிக்கத்துக்கு அங்கே பூஜை நடக்குது. அப்போ ஐயர் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்ல நேரம் 4 பேர் விளக்கேற்றுறாங்க. பேரம்பேட்டிக நம்ம தனா, மாயா, சீனு, அப்பு இவங்க எல்லாம் விளக்கேற்ற நேரம் நம்ம கதிரும் ஏற்றட்டும் அப்படின்னு கதிரையும் ஏற்ற வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கதிர் வைக்க உணவை காக்காவாக நம்ம ராஜமாணிக்கம் சாப்பிட்டு நம்ம பாட்டி ரமணி பாட்டி சொல்கிறாங்க, இப்போ கதிர் தான் பேரனா அவர் ஏற்றுக்கிட்டார் போல், கதிர் வச்ச சாப்பாட்டை தான் தின்னுட்டு போகிறாரு அப்படின்னு அந்த இடத்துல கதிருக்கு மதிப்பு மரியாதையும் கூடுது. நம்ம புவனா மரண பயத்தோட தெரிச்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம்.